ஃபைனலாக உங்கள் கிளைண்ட் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க, உங்களை ஹையர் பண்ணுறோம், பட் அதுக்கு முன்னாடி உங்களோட போர்ட்ஃபோலியோ மட்டும் சென்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். பட் அவங்க போர்ட்ஃபோலியோன்னு சொன்ன உடனே ஒரு பயம் வரும். என்கிட்ட தான் போர்ட்ஃபோலியோ இல்லையே, நான் இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணது இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும். கைஸ், இது உங்கள் தப்பு இல்லை, இது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ப்ராப்ளம். நம்ம ஊரில் நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்குது, பட் அதை எப்படி ஒரு பேக்கேஜ் டு ப்ராடக்டாக காட்டணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வேறு யாருக்காவது போகிறதுக்கு காரணம். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்கள் கையில் ஒரு ப்ரொஃபஷனல் ஹை கன்வெர்ட்டிங் போர்ட்ஃபோலியோ கையில் இருக்கும். அண்ட் அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை எப்படி காசாக மாற்றுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். கிளைண்ட்ஸே இல்லாமல் எப்படி ஒரு கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணுறது, உங்கள் ஒர்க்கை பார்த்த உடனே கிளைண்ட் எஸ் சொல்கிறதுக்கு என்ன எழுதணும், அண்ட் நீங்கள் ஒரு நான் டெக்கியாக இருந்தாலும் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிவு வந்து உங்கள் கையில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க உங்களை அமெச்சராக பார்க்க மாட்டாங்க, இன்ஸ்டெட் ஒரு அத்தாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெரஸ் சைனிங் இன். Why do most freelancers fail? Okay, let's get real. மோஸ்டான ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ஸ்கில் இருக்குது, பட் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எதனால ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உங்கள் கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலை. உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபெயில் ஆகிறதுக்கு மெயினாக 3 ரீசன் தான். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப் டைமில் பண்ண எல்லா டம்மி ப்ராஜெக்டையும் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் அடைச்சிருவாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்டில் பண்ண பிபிடியிலேருந்து தொடங்கி போன வருஷம் பண்ண லோகோ வரைக்கும் எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். பட் கிளைண்ட்ஸுக்கு உங்கள் ஹிஸ்ட்ரிலாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு தேவை உங்களுடைய கேப்பபிலிட்டி மட்டும்தான். 20 ஆவரேஜான ப்ராஜெக்ட் காட்டினா கிளைண்ட்டோட மைண்டில் ஓகே இவன் ஆவரேஜ் தான் போல் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிரும். பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு 4 to 5 ஹை குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் காட்டினா that would be fire guys. லெஸ் இஸ் மோர், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ரெண்டாவது, இந்த தப்பு தான் மெஜாரிட்டியான ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் லோகோ அப்படின்வாங்க. கிளைண்ட்ஸ் உங்கள் அவுட்புட்காக மட்டும் உங்களுக்கு பே பண்ணல, உங்களோட திங்கிங்காகவும் தான் பே பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஜஸ்ட் ஒரு லோகோவை மட்டும் காட்டுறதுக்கு பதிலாக இந்த டிசைன் பண்ண முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை நீங்கள் திங்க் பண்ணி எப்படி சால்வ் பண்ணீங்க, அண்ட் இந்த டிசைன் வந்ததுக்கப்புறம் கிளைண்ட்ஸ்க்கு எந்தெந்த பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்டோரி இல்லாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேலரி மாதிரி தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். மூணாவதாக, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஐஃபோன் வாங்குறதுக்கு ஆப்பிள் ஸ்டோர் போகிறீங்க. அங்கே உங்கள் ஐஃபோனை ஒரு நல்ல பாக்ஸில் தராமல் ஒரு கருப்பு கலர் கவரில் சுற்றி ஐஃபோனை தந்தால் அந்த ஐஃபோனோட பிராண்ட் வேல்யூ குறையுமா குறையாதா? அதே தான் இங்கேயும். உங்களோட ஒர்க்ஸை ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவோ பிடிஎஃபாவோ சென்ட் பண்ணி, அதே மாதிரி உங்களுடைய கூகுள் டிரைவில் ஜஸ்ட் ஒரு லிங்கை மட்டும் போட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் இல்லாமல் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளையண்ட்டோட மைண்டில் இவன் நிஜமாகவே டம்மி தான் போல் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிரும். ஏன்னா கூகுள் டிரைவில் டவுன்லோட்ஸ் டைம் ஆகும், ரிக்வஸ்ட்க்கு ஆக்சஸ் கேட்கும், லிங்கே சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி உங்ககிட்ட ப்ராஜெக்ட் தரதுக்குள்ள கிளைண்ட் வேறு யாரையாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ ஜஸ்ட் 1 கிளிக்கில் உங்களுக்கு நீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ எப்படி ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லேட்டராக நான் சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு ஹை பேயிங் கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ஒரு 5 விஷயம் இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அதில் மொதல் விஷயம் ஹெட்லைன். நிறைய பேர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் போடுற லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐ எம் அ வீடியோ எடிட்டர், ஐ எம் அ வெப் டெவலப்பர். இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போடணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹெல்ப் யூடியூபர்ஸ் கெட் மோர் ரிட்டன்ஷன் வித் ஃபாஸ்ட் பேஸ் ஸ்டோரி டெல்லிங் எடிட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யார் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக அதில் சொல்லிடும். ஒரு கிளைண்ட் உங்கள் ஹெட்லைனை பார்த்த உடனே ஓகே இவன் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதாக, நான் நேர்மையாக சொன்ன மாதிரி 20-30 ப்ராஜெக்ட் அடுக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு 4 to 5 குட் குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் நிறைய நீஷில் நிறைய செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா
அதுக்கு நீங்கள் செக்ஷன் வைஸில் நீங்கள் பிரித்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் முக்கியமாட்ட நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, லே அவுட் கரெக்டாக இருக்கணும் அண்ட் ப்ராஜெக்ட் ஷோ கேசிங் கரெக்டாக பக்காவாக இருக்கணும். மூணாவது, ஒரு ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்த 3 லைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம், சொல்யூஷன் அண்ட் அடுத்ததாக ரிசல்ட். ஸோ அதில் ப்ராப்ளம், கிளைண்ட்டுக்கு என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவது சொல்யூஷன், நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லுங்கள். தென் ஃபைனலாக ரிசல்ட். நாலாவதாக சோஷியல் ப்ரூஃப், அதாவது நம்பிக்கை. பிஸ்னஸில் ட்ரஸ்ட்டு தான் எல்லாமே. உங்கள் ஒர்க்கை பற்றி வேறு யாராவது நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து என்டோர்ஸ்மெண்ட் வாங்குங்க, அப்படி இல்லைனா ஃபீட்பேக் வாங்குங்க, இல்லைனா டெஸ்டிமோனியல் வாங்குங்க. இது ஏதர் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், இல்லைனா லிங்க்டின் மெசேஜாக கூட இருக்கலாம். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போட்டுருங்க. இஃப் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லைனா வந்து வேறு யாரோ தெரிஞ்சவங்ககிட்டயோ ஃப்ரீயாகிட்டு கூட ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து டெஸ்டிமோனியல் வாங்குங்க. அஞ்சாவதாக கால் டு ஆக்ஷன். ஒரு கிளைண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க, பட் அடுத்தது அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக சொல்லலை அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோட எண்டில் எய்தர் புக்கு கால் இல்லைனா வந்து லெட்ஸ் ஹேவ் அ கனெக்ட் ஆன் வாட்ஸ்அப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுங்கள். கிளைண்ட்ஸை யோசிக்க வச்சிடாதீங்க, இன்ஸ்டெட் ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணி அவங்கள வந்து கால் டு ஆக்ஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ போர்ட்ஃபோலியோக்கான ப்ளூ பிரிண்ட் ரெடியாகிட்டு இருக்கு, பட் இதை எப்படி நம்ம ஷோகேஸ் பண்ணுறது, நம்மளுக்கு கோடிங் தெரியாது, ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் ஒரு நான் டெக்கியாக இருந்தாலும் ஏதர் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ப்ரொஃபைல் மூலமாக. ஸோ superprofile.bio அப்படிங்கிற அந்த டொமைனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ இந்த superprofile.bioக்குள்ளே எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு கீழே ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி பாதி விஷயங்கள் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெடர் இருக்கும். ஸோ ஹெடர் வந்து இந்த செக்ஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஹெடருக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கான ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சோஷியல்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேருந்து. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒன்று கான்டாக்ட், இன்னொன்று புக் 1-on-1 செஷன். ஸோ இது தான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே ஸ்டோருக்கு அடுத்த டேப்பில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நம்ம அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிசைடான அவுட்புட் வரது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இதில் என் ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர் பேக்குன்ற ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ரிக்குயர்மெண்ட்டுக்காக நான் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர் பேக்கில் நம்ம ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா பிகினர்கிட்டேயுமே நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ தேவைப்படுறவங்க இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் அ ஹெடர் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் செக்ஷன் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் அ ஹெடர் போட்டு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் நான் ஆட் அ ஹெடர் போட்டு இதை நான் வந்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து மை போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் பேசிக்கலாக நீங்கள் டிஜிட்டல் ஃபைல் செல் பண்ணணும் பண்ணிக்கலாம், 1-on-1 செஷன்ஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்லை வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இல்லைனா ஒரு கோர்ஸ் செல் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதில் செல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஒர்க்ஸை, உங்களுக்கு இருக்க போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண ஒரு வெப்சைட்டோட ஒரு லிங்க்கை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஆட் ஆகிடுச்சு, பட் அது பொசிஷனிங் கரெக்டாக இல்லை. ஸோ அதை ட்ராக் பண்ணி நம்ம கீழே ட்ராப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளைண்ட்ஸுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு பாருங்கள். ஸோ சூப்பர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதுக்கூடலே புக் அ செஷன் வித் மீ அப்படின்ற அந்த ஆப்ஷன் வர்றதுனால அவங்க டேரெக்டாக இதுக்குள்ளேயே போய் அவங்களால வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸ் கைடன்ஸ் அண்ட் 1-on-1 கன்சல்டேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கூடலாம் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நிறைய பேரோட மைண்டில் இந்த ஒரு கேள்வி இருக்கும், எல்லாம் ஓகே ப்ரோ, பட் இப்போ தான் நான் வந்து ஸ்கில் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. போர்ட்ஃபோலியோங்கிறது நீங்கள் பண்ண ஒர்க்கை காட்டுற ஒரு இடம் மட்டும் இல்லை,
உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற காட்டுற ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, 0 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலுமே அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு 3 வழி சொல்லித்தரேன். மொதல் விஷயம் கோஸ்ட் ப்ராஜெக்ட். இருக்கிறதுலே இதான் ஒரு ஈஸியான வழி. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு UI டிசைனர்னு வைங்களேன். ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி ஒரு பாப்புலரான ஆப்பை எடுத்து அதை எப்படி ரீடிசைன் பண்ணுறது, அதோடைய கான்செப்ட் ஆர்ட்டை மாற்றி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான வெப்சைட் எடுத்து அதுக்கு லேண்டிங் பேஜில் இருக்க ஹூக்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் ஒரு ரீடிசைன் பண்ணி நீங்கள் ஒரு கான்செப்ட் ஆர்ட் ரிலீஸ் பண்ணலாம். இதை நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடும்போது இது ஒரு கான்செப்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஷோகேஸும் பண்ணிவிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்கள் அந்த பிராண்டோடய ஒர்க் பண்ணிங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்ஸ்டெட் அந்த பிராண்ட் லெவலுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ரெண்டாவதாக உங்களை சுற்றியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, உங்கள் ஃபேமிலி மூலமாக, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இதில் யாராவது ஏதாவது பிஸ்னஸ் ஓன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி எய்தர் டிஸ்கவுண்ட்டில் அப்படி இல்லைனா ஃப்ரீயாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மூலமாக உங்களுக்கு டெஸ்டிமோனியல்ஸும் கிடைக்கும். மறந்துடாதீங்க. மூணாவதாக உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்களே ஒரு புது விஷயத்தை உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு விஷயத்தை யோசித்து நானே பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. மேபி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஐ மேட் திஸ் ஆப், ஐ பில்ட் திஸ் ஆப் இன் 30 days, அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அது எல்லாமே உங்கள்கிட்ட கிளைண்ட் கிடைக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ 3 சாலிடான ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்கள், அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாலிடாக கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்குது, பட் ஏன் ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஒரு ஹை பெய்டு ஃப்ரீலான்சருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃப்ரீலான்சருக்கும் இருக்க முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் மட்டும்தான். ஸோ ஒரு பெர்ஃபெக்டான மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பிகாஸ் நான் என்னோட ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்ஷன் பீட்ஸ் பெர்ஃபெக்ஷன் எவ்ரி சிங்கிள் டைம். நீங்கள் தப்பாக பண்ணால் கூட பரவாயில்ல, பட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கை உருவாக்கிடுச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ டன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அண்ட் ஒன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே என்னோட புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர் பேக் வேணும் அப்படின்னாலுமே அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், ஃபெரஸ் சைனிங் ஆஃப்.